இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. இப்படின்னா நடத்துனேன், அப்போ நடத்துனேன் அப்படின்னா. ஆனால் அவன் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவன் டீல் பண்ணுற ஸ்டைலே வேற. குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். பல பஞ்சாயத்து வீடுகளுக்குள்ள நடந்துடும், சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அதே பஞ்சாயத்து வெளியே நடக்கும்போது பிரித்து வைப்பாங்க. இவருடைய பிரச்சனை என்னவென்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் பாவங்களுக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், கிருபை பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை, ஆனா பாவிகளை தூக்கி நிறுத்துகிறது. நீங்க வந்து கண்டிச்சிங்களா, அது பண்ணீங்களா, கொண்டீங்களா? ஒரு ஆளு ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ற கொள்றத ஊருக்கு முன்னாடி வச்சாச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து, அதாவது இவங்க கேட்கிறான்றக்காண்டி நீங்க எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னவென்றால், we are not encouraging wrong doings. நான் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற ஸ்டைல் இது இல்லைன்னு நான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற ஸ்டைல் இது இல்லைன்றேன். நான் எங்கேயோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து எங்கேயோ அறகுறையா படிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்க சொல்லுங்க, அப்பதான் சரியாவாரு. என்ன எடுக்கணுமா? பிரேக் எடுக்கணும். ஊழியர்கள் தவறுகளை திருத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் தவறுகளை நீங்கள் ஊழியத்தின் நாட்களில் தான் திருத்த வேண்டும். ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது, சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இந்த ஹார்ட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னடா டாக்டர், நீ ஹார்ட்டை நிப்பாட்டிட்டாடா சர்ஜரி பண்ணுவீங்க? ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் போதாண்டா சர்ஜரி பண்ணணும். அப்படிதான் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கும் போதே தாண்டா சர்ஜரி நடக்கணும். ஒரு ஊழியக்காரு பிரென்ஹாம் கூட ஆலன் இவங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. இடையில பல வருஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய 50களில் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு. சம்திங் ஏதோ ஹோமோசெக்சுவல் சம்திங் விழுந்துட்டாரு. உடனே எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் உங்களை சரி பண்ணிட்டு நீங்கள் வாங்க, அது வரைக்கும் ஊழியம் செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. 50s இவங்க தியரி எந்த அளவுக்கு ஒரு கேவலமானதுன்னு பாருங்களேன். இந்த ஆள் 50ல் பிரேக் எடுக்க போனவன் ஒரு நீ பிரேக் எடுத்தினா சரியாயிரும்னு அனுப்பிச்சி விட்டாங்க. 85 வரைக்கும் வரவே இல்லை ஆளு. அவ்வளோதான். 85க்கு மேலே போய் இவனை கெஞ்சி ஊழியத்து கேட்டாலும், நான் பாட்டுக்கு டிராக்டர் எடுத்து விவசாயம் பண்ணிட்டு போகிறேன், விவசாயின்னு போயிட்டாப்புல. இவங்க பிரேக் கொடுக்குற மினிஸ்ட்ரி எல்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஆனால் நீ பண்ணுகிற பிரசங்கம் இருக்கு பார்த்தியா, அதுதான் எய்த்தாப்பில் இருக்கிறவனை எப்படி சுகப்படுத்துதோ அப்படி பிரசங்கம் பண்ணுகிறவனே சுகப்படுத்தும். நான் என்ன சொல்லுவேன்னா, யாராவது தவறு செய்தால் அவன் ஊழியக்காரனாக இருந்தால் நீ 4 பிரசங்கம் பண்ணினா 40 பிரசங்கம் பண்ணு. அப்படியாச்சும் அந்த பிரசங்கம் உன்னை என்ன செய்யட்டும், சரி செய்யட்டும். இவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ பிரசங்கத்தை நிறுத்து அப்படின்னா. நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறப்ப ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா நிறுத்திட்டா செமையாக பண்ணுவான்டா. இருக்கா யாரோ ஒருத்தன் வந்து இவன் தியரி யூ ஷுட் டேக் அ பிரேக். அவர் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு. எல்லாமே நான் வந்து ஒரு இமேஜினேஷனில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் பாட்டு யாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு அதோட பிரசங்கம் பண்ணுறாரு. அதனால் அவர் பிரசங்கத்தை நிப்பாட்ட சொல்லிவிட்டு சரியாயிட்டு வரட்டோன்னே அவர் பிரசங்கத்தை நிப்பாட்டினோடனே அவன் குவார்டர் வாங்குற விட்டு நல்லா செஞ்சிடறான், ஃபுல் எடுத்துடுறான். இன்னைக்கு தான் வேலை இல்லைன்றான். ஸோ ஏதோ ஒன்றால் முடிஞ்சது, குவார்டர் அடிச்சுக்கிட்டவன் என்ன செஞ்சுட்டேன், ஃபுல் அடிக்க வச்சுட்டேன். பயந்து ஒரு பொண்ணை பார்த்தோம், நேராக வீட்டிலே போய் உட்கார வச்சுருவோம் நீ. அதுதான் ஒரு ஸ்டைலு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஆமென். கடவுளும் அப்படி கிடையாது. நீ என்ன சொல்ற, பாவம் செய்யற நீ பிரசங்கம் பண்ணலாமான்னு கேட்குற. ஆனால் பைபிள் அப்படி கேட்கல. பிரசங்கம் பண்ற நீ பாவம் செய்யலாமான்னு கேட்குது. பொய் சொல்லக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ பொய் சொல்லலாமா? அப்ப பிரசங்கம் பண்ற நீ பொய் சொல்லலாமாப்பா, பொய்ய விட்டுருப்பா அப்படி சொல்லுது. இந்த பயல்களை என்ன சொல்றாங்க, பொய் சொல்ற நீ பிரசங்கம் பண்ணலாமா, பிரசங்கத்தை நிப்பாட்டுன்றான். எங்க இருந்துடா வந்தீங்க? பிசாசின் பிள்ளைகளே, பிசாசின் மக்களே. ஏண்டா பைபிள்ல வசனத்தை போட்டு விடுப்பா, முந்தின வசனத்துல இருந்து போடு. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல், ஒரு ஊழியக்காரன் தப்பு செஞ்சா அவன் எப்படி டீல் பண்ண பைபிள் சொல்லுது. உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? எவ்வளோ அன்பா பேசுறாரு பாருங்க. மகனே, நீ களவு செய்யக்கூடாது பிரசங்கம் பண்ணலடா, நீ எப்படா களவு செய்யலாமாடா, தயவுசெய்து களவு நிப்பாட்டிடுறா அப்படின்றாரு. இந்த பையன் என்ன சொல்றான், களவு செய்கிற நீ பிரசங்கிக்கலாமா? இது பிசாசு. ரிவர்ஸ்ல வந்தாலே பிசாசு.
அதனால என்ன செய்யணும்? பிரசங்கத்தை நிப்பாட்டு, அப்புறம் களவை கண்டினியூ பண்ணு. ஏண்டா அது ஸ்டாப் ஆனா இது கண்டினியூ ஆகும். அப்ப அது கண்டினியூ ஆனா இது ஸ்டாப் ஆகும். இவன் பிரசங்கிக்க வேண்டும், இவன் பிரசங்கிக்க கூடாது, இவன் ஊழியம் செய்ய வேண்டும், இவன் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார்? ஊழியத்தை கண்டினியூ பண்ணு, பாவத்தை நிப்பாட்டு. I am not standing for people's mistakes. ஆனால் நான் சொல்கிற விஷயம், அதை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலு இது இல்லை. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த ஒருத்தர் போனார் சார், பிரேக் விட்டாங்கல்ல, பிரேக் 40 வருஷம் ஆகி போச்சு. டீ பிரேக் 40 வருஷம். கடைசியில் ஊழியத்துக்கே வராமல் செத்துட்டாப்ல தலைவர். ஏதோ நம்மளால் முடிஞ்சதுன்னு அன்னைக்கே 4 பேர் இருந்திருப்பாங்க போல. இப்படி பிரேக் பண்ண சொல்லு, கன்ஃபஸ் பண்ண சொல்லு. என்ன ஒரு கேவலமான ஒரு, எங்கிட்ட இருந்த டாக்டர் பழைய புக்கை எங்கேயோ பழைய கடையில் எடுத்து எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ எழுதுனவே கடைசி பக்கத்தில் எழுதுலாம் தப்புன்னு எழுதிருக்காங்களா, அந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறேன், அந்த அம்மா பேர் ஜாய்ஸ் மேயர். இந்த அம்மா பயங்கரமான செயின் ஸ்மோக்கர் பிகினிங்கில், ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஸ்மோக்கிங்கை நிப்பாட்ட முடியாது. கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு செஷன் பேசுகிறோம், பேசி முடித்த உடனே அந்த டீ பிரேக்னோடனே இது கை என்ன செய்யும்? கடை 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 நடுங்கும். ஏன்னா டக்குன்னு ஒரு கோல்ட் ஃப்ளாக் ஃபில்டரம்மா வந்து 2 இழுத்தா தாண்டா சரியாகிட்டு எங்கே இடம் தேடும், எங்கே பார்த்தாலும் பிரைஸ்தலான்னு சுற்றிடுறாங்க. நேராக காருக்குள்ளே போயிருமா, போய் கதவை சாத்திட்டு நான் அந்த அம்மா சொன்னதை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே கண்ணாடி ஏற்றி விட்டு உள்ளே வச்சு குப்பு 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 குப்புன்னு அடிச்சுட்டு அடுத்த செஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரைட்டுன்னு சொல்கிறீங்களா? நான் என்னம்மா சொல்கிறேன், இது 2 நடந்துக்கிட்டு இருக்கு. 2ல் 1 நிப்பாட்டணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் தம்ம நிப்பாட்டுன்றேன், மெசேஜை கண்டினியூ பண்ணுன்றேன். நீ என்ன சொல்கிற? மெசேஜை நிப்பாட்டு, தம்ம கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிற. நீ இல்லை நாங்கள் தம்ம கண்டினியூ பண்ணு சொல்லலை, மெசேஜை தான் நிப்பாட்ட சொல்கிறோம். அதுதான் அதை நிப்பாட்டினா அப்புறம் பையன் என்ன செய்வான்? கண்ணாடியை மூடிட்டு அடிக்கிறேன், கண்ணாடியை திறந்து விட்டு அடிப்பான். ஓடுற வண்டியை திருப்பணும்னா கூட, சார் தப்பான பாதையில் வந்துட்டோன்னு சரட்டுன்னு திருப்பினா கூட முடிஞ்சிச்சு மேட்ரு, அதோடு முடிஞ்சிச்சு. ஒரு தடவை இந்த சைடு போகிற ரூட்டுக்கு இப்படி போயிட்டோம். இந்த சகரியான்னு ஒரு டிரைவர் இருக்கிறான், இப்போ எங்கேயோ ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல, இங்கே இல்லை. போயிட்டு அந்த ரூட்டான உடனே சைடு மிரரை பார்த்து மெதுவாக தான் வளைக்கணும் வண்டியை. கூட ஒரு வண்டியை திருப்பணும்னா கூட மெதுவாக தான் திருப்பணும். சரட்டுன்னு திருப்பினா முடிஞ்சிச்சு. திருப்பினா இங்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்தான், 1500 ரூபா இருக்கும் அந்த 2 வீலர் ரேட்டு. சன்னின்னு ஒரு வண்டி இருந்துச்சு, பழைய வண்டியில் வந்தவன் ஸ்டாண்டை நீட்டிக்கிட்டே வந்தவன் சரட்டுன்னு என்ன செஞ்சுட்டான், நாங்கள் வண்டியை திருப்பவும் டயரில் பஞ்சரை போடவும் கரெக்டாக இருந்துச்சு. அன்றைக்கி மட்டும் 5000 ரூபா செலவு. பஞ்சர் போட முடியாது, பெருசு சார்ன்ட்டாங்க. நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு டாடா இண்டிகா நான் வச்சுருந்தப்ப. திருப்புற கூட டவக்குன்னு திருப்பினா 5000 ரூபா செலவாயிரும். இது குறைஞ்ச லெவல் செலவு. வேகமாக போகும்போது திருப்பினா வண்டி என்ன ஆயிரும்? கவுந்துரும். ஒரு வண்டியை கூட நீ பார்த்து திருப்புற, நீ ஒருத்தனை வாழ்க்கையை நீ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? சார் எனக்கு இந்த கேஸ் அந்த கேஸ் இல்லை சார், நான் ஒட்டுமொத்தமாக அடுத்த 50 வருஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கலாச்சாரத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த மனிதனுக்கு எதிராகவும் எந்த பேசலை, நான் கலாச்சாரத்தை பேசுகிறேன். இந்த கலாச்சாரம் தொடர்ந்து கிறிஸ்தவத்தில் போகும்னா கொல்ல பேர் மினிஸ்ட்ரிக்கு நீ 3 விழா பண்ணிடுவீங்கடா. ஆனால் நான் விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன். இயேசு விபச்சார ஸ்திரீ வந்து நிற்கிற அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாராம். உடனே இவர் என்ன செஞ்சுட்டாங்க? குறி வச்சுட்டாங்க. அடுத்த ஒரு அம்மா காலை கழுவுது. அப்பமும் அவன் சொல்கிறான், அந்த அம்மா பாவின்னு தெரியலையா? இவங்க வர்ற இடத்துல எல்லாம் அந்த பாவியை விட்டு தனியாக நின்னா இவரை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த பாவியை இவர் சப்போர்ட் பண்ணால் இவரை பாவின்னாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, அந்த சீமோன் வீட்டில் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, சீமோனை தூக்குறாரு. இங்கே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, மறுபடியும் சொல்லு, விபச்சாரம் செய்த ஸ்திரீ அல்ல. சொல்லுங்க, வசனம் எப்படி வருது? விபச்சாரத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் அந்த பொண்ணு மட்டும் செஞ்சா விபச்சாரம் செய்த ஸ்திரீன்னு வரணும். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவளை மட்டும் பிடிச்சிட்டாங்க. டினாமினேஷன்
டினாமினேஷன்ல என்ன சார் நடக்குது? டினாமினேஷன்ல தப்பு நடக்காம இருக்கா? கிருபை பிரசங்கிகள் இப்படி செய்கிறார்கள். ஏன் உங்க அகைன்ஸ்ட் ஆஃப் காட் இந்த இதெல்லாம் வந்து நடக்கலையா? ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா உடனே டினாமினேஷன் என்ன செய்வாங்க? உடனே இது பெரிய குற்றமாகி விட்டதே அப்படி இப்படின்னு ஒரு நாடகத்தை போடுவாங்க பாருங்க. வந்து உட்காந்து நாடகத்தை போட்டு உடனே இது போன்ற சம்பவம் செய்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அந்த ஊரில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கொண்டு வந்து இங்கே வச்சிருவாங்க. நீங்கள் உடனே வந்து டினாமினேஷன் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கணும். இந்த செய்தி பேசுறது தான் பாவம் செய்யறோம். அந்த செய்தி என்ன முட்டாள்தனமானது. எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்கு? காவல்துறையில் இல்லையா? சட்டத்துறையில் இல்லையா? ஆசிரியர் துறையில் இல்லையா? அதுக்கான எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோமா? கிறுக்கு பயல்களா. மதுரையிலேருந்து சென்னைக்கு போன ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சென்னைக்கு போறதை நிப்பாட்டிடுவேன். நீ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா 500 கார் போயிட்டு வந்திருக்கேன், அதுக்கு என்ன சொல்றானே? இதெல்லாம் பேசுறீங்கன்னா உங்க கேரக்டரை கை வைப்பாங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிட்டும் உள்ள வந்தினா விசுவாசத்தில் இவன் பெரியவனா இருக்கிறான்.